நாம இன்னைக்கு ஜோதிடத்துல இருக்கிற காம ராசிகள் பத்தி ஒரு சின்னதா பார்க்க போறோம். ஜோதிடத்துல காமம்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட ஆசை மட்டும் இல்ல. செல்வம், புகழ், ஒரு சொகுசான வாழ்க்கைன்னு நமக்கு அடங்காத எல்லா விதமான ஆசைகளையுமே இது குறிக்குது. சரி, முதல்ல இந்த காம ராசிகள் எதுன்னு பார்ப்போமா? அது மிதுனம், துலாம், அப்புறம் கும்பம். இந்த 3 ராசிகள் தான். இந்த ராசியிலயோ இல்ல லக்னத்திலேயோ பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாவே ஆசைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு திருப்திங்கிற உணர்வே சீக்கிரமா வராது. எப்பவுமே எல்லாத்துலயும் ஒரு படி மேல நிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இரண்டாவதா, இது மத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்க இந்த 3 ராசிகள்ல பொறக்கலனாலும் உங்க ஜாதகத்துல இந்த ராசிகள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசை நடக்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி அதீத ஆசைகள் வரலாம். சொல்லப்போனா அந்த டைம்ல உங்க குணமே மொத்தமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. கடைசியா இதோட விளைவுகள் என்ன? இதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. இந்த ஆசைகள் ஒருத்தர வளர்ச்சி பாதைக்கே கூட்டிட்டு போகும். ஆனா அதுவே அளவுக்கு மீறினா ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். உதாரணத்துக்கு, கல்யாண வாழ்க்கையில திருப்தியா இல்லாதவங்க இந்த தசை நடக்கும்போது தவறான உறவுகளை தேடி போக சான்ஸ் இருக்கு. அதே போல பணத்து மேல வர்ற அதீத ஆசை குறுக்கு வழியில சம்பாதிக்க தூண்டலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த காம ராசிகளோட தாக்கம் உங்களை வளர்ச்சி பாதைக்கும் கூட்டிட்டு போகும். அதே சமயம் அதீத ஆசையால தவறான வழிக்கும் இட்டு செல்ல வாய்ப்பு இருக்கு.